everyone, welcome to today's video. இன்னைக்கு வந்து நம்ம கனடாவில் இருக்க நோவாஸ்கோஷியா பற்றின வீடியோ தான். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க இல்லை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஹாலிஃபேக்ஸ்னு ஒரு சிட்டியில் இருக்கேன். இது வந்து நோவாஸ்கோஷியா ப்ராவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் கனடா. ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நோவாஸ்கோஷியாவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாஸ்கோஷியாவோட 2024 அண்ட் 2025 பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எல்லாமே இங்கே வந்து 3 பார்ட்டிஸ் வந்து இங்கே போட்டி போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி இருந்துச்சு. இருந்தாலும் அதில் வந்து ப்ராக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ்ஸ் தான் வின் பண்ணாங்க. அவங்க வந்து எலெக்ஷனில் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே ஹாலிஃபேக்ஸில் இருக்க மக்கள் நிறைய பேருக்கு இல்லை, டெய்லி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாலிஃபேக்ஸில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி இப்போ டார்ட்மவுத் வேறு எங்கேயாவது அந்த பே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹாலிஃபேக்ஸ் ஒரு ஹார்பர் சிட்டி. ஹாலிஃபேக்ஸ் ஹார்பரை நீங்கள் வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு ஹாலிஃபேக்ஸ் சிட்டிக்கு வரணும் அப்படின்னா, டெய்லி வந்து அந்த பிரிட்ஜில் வந்து டோல் பே பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டிராஃபிக் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து 2022 இப்போ எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டெய்லி அந்த டோலில் நீங்கள் கேஷ் கொடுத்து போகணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் லைனில் நின்று $1.25 ஒன் வே. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம இப்போ ஹாலிஃபேக்ஸ் போயிட்டு வரோம் அப்படின்னா $2 வந்து டோல் மட்டுமே பே பண்ணோம். அந்த டோலை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா ஒன்றுமே சொல்லியே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா April 1, 2025 ஹாலிஃபேக்ஸோட டோல், அதாவது 2 பிரிட்ஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மால், இன்னொன்று வந்து ஹைவே பிரிட்ஜ். ஸோ மெக்டொனால்ட்ஸ் மெக்கே பிரிட்ஜ்னு இருக்குது. மெக்கே பிரிட்ஜ் ஹைவே பிரிட்ஜ், மெக்டொனால்ட்ஸ் வந்து லோக்கல் ரோடோட பிரிட்ஜ். ஸோ மெக்டொனால்ட்ஸ் மெக்கே ரெண்டுலேயுமே வந்து ஹைவே டோல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 1,10,000 வண்டி வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெரிய லாஸ் தான். தே கோயிங் டு கவர் வித் சம் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்க ஈஸியாக அந்த பட்ஜெட்லாம் கொடுத்து அதை கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். April 1 எஃபெக்டிவ் April 1, 2025 நோ மோர் டோல் நீட்ஸ் டு பி பெய்ட் ஃபார் பிரிட்ஜ். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, இல்லை ஷூஸ் வாங்குறீங்க அப்படின்னா 15% HST, அதாவது ஹார்மோனைஸ்ட் சேல்ஸ் டேக்ஸ் இந்த ப்ராவின்ஸில். அந்த ஹார்மோனைஸ் சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோலாம் 13% இருக்குது. மற்ற இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியாலாம் ஐ திங்க் 12 நினைக்கிறேன். இங்கே ரொம்ப இப்போ ஆல்பர்ட்டாலாம் 5% நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, நான் அந்த டேட்டா பார்க்கல. பட் ஆனால் இங்கே ரொம்ப அதிகம். அட்லாண்டிக் ப்ராவின்ஸில் பொதுவாகவே HST வந்து 15% இருக்கும். வந்த புதுசில் வந்து அதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்கும்போது வந்து டேக்ஸை கால்குலேட் பண்ணும். 15லேருந்து 14% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு சின்ன விஷயமா தெரியும். என்ன 15லேருந்து 14 அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு $1,000 ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி $150 டேக்ஸ் பே பண்ணணும். இதுக்கப்புறம் $140 பே பண்ணால் போதும். ஒரு $10 சேவிங் ஃபார் எவ்ரி 1,000. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது பர்சனல் அமௌண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஃபெடரலில் வந்து ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. இங்கே ப்ராவின்ஸில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது என்ன, ஃபஸ்ட்டு உங்களோட 15,000 வரைக்கும் நாங்கள் டேக்ஸ் பிடிக்க மாட்டோம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராவின்ஸில் ஃபஸ்ட்டு 11,000 வரைக்கும் நான் வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து சில பர்சனல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேலரியில். அந்த பர்சனல் அமௌண்ட் 8,744. இந்த சேஞ்ச் ரொம்ப நாளாக பண்ணல. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8,744லேருந்து 11,744 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ராவின்ஸோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $3,000 டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. 2026 நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்க, 2025 டேக்ஸை ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஏன்னா இந்த ப்ராவின்ஸில் மொத்தமாக இருக்கிறதே 1 மில்லியன் பீப்புள் தான். சரி, ஏற்கனவே வந்து ரோட்ஸ் எல்லாம் பயங்கர டேமேஜாக இருக்குது. நோவாஸ்கோஷியாவில் ஸ்னோ பேஞ்சு என் வீட்டுக்கெலாம் வெளியில் போனால் லிட்டரலாக வந்து ரோட்ஸ் பயங்கர டேமேஜாக இருக்குது. இப்போ இந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படி கவர் பண்ணுவாங்க? இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி எப்படி கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, அன்லாக் த நோவாஸ்கோஷியா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்லாக் த பொட்டன்ஷியல் அப்படின்னா, இது வரைக்கும் நோவாஸ்கோஷியாவில் நிறைய யுரேனியம் இருக்குது. இது வரைக்கும் யுரேனியம் வந்து நோவாஸ்கோஷியாவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை.
நேச்சுரல் கேஸ் பயங்கரமாக இருக்குது நோவா ஸ்கோஷியாவில். இது வரைக்கும் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. இப்போ வந்து நியூ மெத்தட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரிய லெவலில் நேச்சுரல் கேஸ் எடுத்து யூரோப் யூனியனுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களோட பிளான். ஸோ இது வந்து ரொம்பவுமே நல்ல விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி மைன்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகும் நோவா ஸ்கோஷியாவில். இதனால் எக்கானமியும் பூம் ஆகும். இது மாதிரி இமிக்ரேஷனும் வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் இன்க்ரீஸ் கம்மிங் இயர்ஸில். அதனால் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் சைன் ஃபார் நோவா ஸ்கோஷியா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த டிம் ஹோஸ்டனோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னா, நம்மள்ட்ட நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது, லெட்ஸ் கெட் ஆல் த நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் செல் இட் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் சில பேர் அதை வந்து அப்போஸும் பண்ணுறாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம டச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் வேறு என்ன தான் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு கனடாவில் உள்ள மெயின் ப்ராப்ளமே என்னென்னா, வேஸ்ட் மெஜாரிட்டியான லேண்ட் இருக்குது, இருக்க மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த நோவா ஸ்கோஷியா ப்ராவின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 10 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்டில் 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 10 லட்சம் பேர் கொடுக்குற இன்கம் டேக்ஸ் ப்ளஸ் இவங்க பை பண்ணுற அந்த டேக்ஸ், அப்புறம் ஃபெடரல் கொடுக்குற சில மணியில் வச்சு தான் இந்த கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா we can get more revenue, we can efficiently run the government அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க, which is very good. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லிபரல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரியலி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன் அதெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன்னா பஸ் பார்த்தீங்கன்னா, பஸ் ஃபெரி எல்லாமே ஃப்ரீ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இவங்க கொடுக்கல. ஆக்சுவலாக கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து அந்த ப்ராமிஸ் பண்ணல. அதுவும் நடக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அதை பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, நோவா ஸ்கோஷியாவில் ஏன் வந்து நமக்கு அக்வாரியம் வந்து இல்லை இது வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, கடலில் பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டி, நிறைய வந்து டூரிஸ்ட் சிட்டி, நிறைய பேர் இங்கே வராங்க. ஃபெரி வந்து அப்பப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க, ஃபெரியில் ஸ்டாப் பண்ணி இறங்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்து போகிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து நோவா ஸ்கோஷியா இஸ் அட் பெஸ்ட். பட் அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் சிட்டியில் வந்து ஏன் அக்வாரியம் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ எனக்குமே வந்த புதுசில் என்ன ஒரு அக்வாரியம் கூட இல்லை, ஒரு நல்ல ஜூ கிடையாது, என்ன இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா, அக்வாரியம் ஹாலிஃபேக்ஸ்க்கு சூன் வரப்போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய அக்வாரியம் ஹாலிஃபேக்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அது எந்தளவு வந்து கொண்டு போகிறாங்க, எப்படி எங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். பட் ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ அக்வாரியம்னு வந்துச்சுன்னா மோஸ்ட்லி சொல்கிறேன், இந்த இயர்லி பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. எப்போயாவது மழை பெய்யுது இல்லை போர் அடிக்குது அப்படின்னா பசங்களை அக்வாரியம் கூப்பிட்டு போய் காமிக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்த வரைக்கும், நான் இதுக்கு முன்னாடி இருந்த சிட்டியில் ஒரு அக்வாரியம் இருந்துச்சு. அந்த அக்வாரியம் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நைட்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஸ்லீப் ஓவர் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கொண்டு போய் கிட்ஸை விட்டு வரலாம். யோசிச்சு பாருங்களேன், நைட் லைட் போட்டு அந்த ஃபிஷ் டனல் கீழே ஃப்ரெண்ட்ஸோட பசங்க வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஹாலிஃபேக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் போயிட்டுருக்கு. வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக ஹாலிஃபேக்ஸ் பற்றி நிறைய பேசுவோம். நீங்கள் வந்து நிறைய கனடா பற்றின வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். வர எல்லா செய்திகளும் வந்து உடனுக்குடன் என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.